சொல்லுங்க பாட்டி. ஹலோ தென்றல். சாரி தென்றல், அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல, இதுக்காகவா கால் பண்ணீங்க? அதுக்காக மட்டும் இல்ல தென்றல், உன்னை இப்பவே பார்க்கணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் வர முடியுமா? இப்ப கூட உன் பாட்டி தான் ஆசைப்படுறாங்க, நீ ஆசைப்படுங்க. தென்றல் ஆ வந்துரு. ஆ வரேன். ஓகே பாய். பாய். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க நீ. அவங்களோட காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கணும். கரெக்டா சித்து? ஆமா சார். என்ன ஆமா சார்? எனக்காவது நீ இப்படியெல்லாம் பண்ணிருக்கியா? தண்டத்துக்கு சம்பளமா நீங்க மட்டும் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் சும்மாறா, நீனும் போகல, சீக்கிரம் கிளம்புமா. ஓகே சார். சித்து, தேங்க்யூ. நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு நீ செஞ்ச உதவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ so மச். அட அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல சீக்கிரம் போய் ஆண்டலம்மாவை பாருங்க. டேய் சிறுத்தை, வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிட்டு போகுது. மேகனா கூட தான் மேக்கப் ஜாஸ்தியா இருக்கு. சாரி மேகனா. இரு, என் பேத்திக்கு நானே என் கையால ஆரத்தி எடுக்கிறேன். சரோஜா, தென்றல், நீ பண்ண அந்த இன்டர்வியூனால நம்ம கம்பெனியோட நேம், இமேஜ், பிசினஸ், ஸ்ட்ராட்டஜி, சேல்ஸ், பிரஸ்டீஜ்னு எல்லாமே 100 மடங்கு ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. என்ன இவன் நம்ம கிட்ட கூட கேட்காம இவன் இஷ்டத்துக்கு இவனாவே ஸ்வீட் எடுத்து அவளுக்கு ஆசையா ஊட்டி விடுறான். பத்தாததுக்கு நம்ம முன்னாலேயே இவ தோள் மேல கை போட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை நீ ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணிருக்க. உன்னோட புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி தென்றல், டைம் ஆயிடுச்சு. நீ ரொம்ப டயர்டா வேற இருப்ப. உன்னை நானே வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஆகாஷ், இன்னைக்கு நடந்த பிரச்சனையினால நீ ரொம்ப டென்ஷனாவும் ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்க. அது உன் முகத்துல நல்லாவே தெரியுது. அதான் அங்க இங்கன்னு அலையாம நீ ரூம்ல போய் கொஞ்ச நேரம் நீ இப்போ ரெஸ்ட்ல தான் இருக்கணும்.
வேணும்னா தென்றலையே கேட்டு பாரு. தென்றல், இவ முகத்தை நீ நல்லா பாருமா. டயர்டா தானே இருக்கான். ஆமா பாட்டி, டயர்டா தான் இருக்காரு. பாத்தியா, தென்றலே சொல்லிட்டா. தென்றல், நான் வேணா டிரைவரை கூப்பிட்டு உன்னை டிராப் பண்ண சொல்லட்டுமா? இல்ல பாட்டி, வேண்டாம். நான் டூ வீலர்ல தானே வந்திருக்கேன், அதுலயே போய்க்கிறேன். வரேன் பாட்டி. சரிம்மா, போயிட்டு வரேன். வரேன். நீ அவங்க கம்பெனி பேரை காப்பாத்திட்டியா, அவங்க கௌரவத்தை காப்பாத்திட்டியா. நீ அவங்க குடும்பத்துக்கு மருமகளா வரதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாங்கடி. இத கேட்கும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அவங்க மட்டுமா புண்ணியம் பண்ணிருக்காங்க? தென்றல மகளா பெத்ததுக்கு நாமளும் தானே புண்ணியம் பண்ணிருக்கோம். ஆமாண்டி தென்றல், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு போதும்மா. இங்கேயும் பாராட்டி, ஆபீஸ்லயும் பாராட்டி, அங்கேயும் பாராட்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்க உள்ள போலாம். வாங்க வா. பாட்டி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஆகாஷ், ஒரு நிமிஷம் இருப்பா. சொல்லுங்க பாட்டி. நீ ஆபீஸ்க்கு அப்புறமா போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வா. போலீஸ் ஸ்டேஷனா? என்ன பாட்டி சொல்றீங்க? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? என்னப்பா இப்படி கேக்குற? நீ நேத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? எதை பாட்டி சொல்றீங்க? அந்த சேஷாத்ரி சே, சாகட்டும். அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் அடுத்த முறை நம்மள யாரும் சீண்டி பார்க்க மாட்டாங்க. என்னதான் இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம சைடுல இருந்து எவிடன்ஸோட போய் அவன் மேல இன்னும் ஸ்ட்ராங்கா கேஸ ஃபைல் பண்ணணும். அப்பதான் அவன் சாகர வரைக்கும் ஜெயில விட்டு வெளியில வராம இருப்பான். அவனுக்கு நம்ம பவர் என்ன, நம்ம கௌரவம் என்ன, அனாவசியமா நம்மள சீண்டுனா என்ன நடக்கும்னு புரிய வைக்கணும். ஹலோ தென்றல், இப்ப எங்க இருக்க? நான் எஃப்எம் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்னாச்சு? நீ உடனே பெர்மிஷன் போட்டு அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? பாட்டி உன்னை கூட்டிட்டு போய் அந்த சேஷாத்ரி கேஸை இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த ஆள் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. வரும்போது மறக்காம எடுத்துட்டு வந்துரு. ஓகே, நான் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே போய் கேஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீ சீக்கிரம் வந்துரு. ஓகே, வந்துடுறேன். பாய். குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது ஜெயில விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கேஸ நல்லா ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணு. இந்த கேஸ் விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே டீல் பண்ணிக்கிட்டு இருந்த ஆர்ஜே தென்றல் இப்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸோட இங்க வந்துகிட்டு இருக்காங்க. சரி சார், அவங்க வர வரைக்கும் நீங்க ரைட்டர்கிட்ட போய் இந்த கேஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் தான் சொல்லுங்க. அவர் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துருவாரு. அவங்க வருவாங்கல்ல, அவங்க வந்து சைன் பண்ணிட்டா போதும், கேஸை ஃபைல் பண்ணி. எஸ் சார். ஓகே சார். அம்மா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் புருஷனை வெளியே விட சொல்லுங்கம்மா.
இந்த தப்பு பண்ண மாட்டாருமா. என்னம்மா உள்ள இருக்கிற அந்த ஃப்ராட வெளியே கொண்டு வர்றதுக்கு கதை சொல்லி டிராமா பண்றீங்களா? ஐயா நான் கதை சொல்லலைங்கய்யா, உண்மையதான் சொல்றேன். போதும். நீங்களாவது அந்த பொண்ணுகிட்ட என் கஷ்டத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? அழாதீங்கம்மா. உங்க புருஷன் பண்ண தப்பு அப்படி. அவரை எப்படி அவங்களால மன்னிக்க முடியும்? என்ன தம்பி நீங்களே இப்படி சொல்றீங்க? என் மகளுக்காகவாவது நீங்க கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்க கூடாதா? இங்க பாருங்கம்மா, தென்றல் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவங்க. நீங்க வேணா அவங்க கிட்ட திரும்பவும் பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க மனசு மாறினாலும் மாறுவாங்க. சரி தம்பி. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறோம்மா, என் மேல கேஸ ஃபைல் பண்ணிடாதீங்கம்மா. என் பொண்ணு உயிருக்காக தான்மா இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்க, என்ன புரிஞ்சுக்கம்மா. அம்மா உங்க கால்ல கூட வந்து கேட்டுக்கிறம்மா, என்ன மன்னிச்சிருக்க. சார், தென்றல் வந்தாச்சு. இந்தாங்கம்மா, இவர் சொன்ன டீடைல்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணிருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா கேஸ ஃபைல். அம்மா கையெழுத்து போட்டுறாதீங்கம்மா. அம்மா கையெழுத்து போட்டுறாதீங்கம்மா. அம்மா அம்மா கையெழுத்து போட்டாதீங்கம்மா. என்ன பண்றீங்க? கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேம்மா. அம்மா என் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் என் பொண்ணை காப்பாத்த முடியாதுமா. தென்றல், உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா, என் புருஷனுக்காக இல்லனாலும் என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காகவாவது இந்த பேப்பர்ல கையெழுத்து போடாதீங்கம்மா. ப்ளீஸ்க்கா, எனக்கு ஆபரேஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. எங்க அப்பா எனக்கு வேணும்க்கா. எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்கக்கா. வேணும்னா நான் உங்க கால்ல கூட விழுறேன். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத, முதல்ல சைன் பண்ணு. இல்ல, நான் சைன் பண்ண மாட்டேன். தென்றல், இப்ப சைன் பண்றியா இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். இதான் உன் முடிவா? நீ கையெழுத்து போடலனா இந்த கேஸ் என்னால ஃபைல் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? சார், கம்ப்ளைண்ட்டை என் பேருக்கு மாத்துங்க. நான் கையெழுத்து போட எப்படி கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். யாரோ ஒரு மூணாவது மனுஷனுக்காக நீ பாட்டியும் என்னையும் பகைச்சுக்கிறல்ல? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்றன்னு உனக்கு இப்ப புரியாது, லேட்டா புரியும். புரிய வைக்கிற. சார், இந்த எவிடன்ஸ் இல்லைன்னா என்ன, எனக்கு ஒரு ½ டைம் கொடுங்க. என் கம்பெனியோட மொத்த டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து இந்த ஃப்ராட் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகாஷ் வேற ரொம்ப கோவமா போயிட்டு இருக்காரு. அடுத்து என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்னு தெரியல. பிரச்சனை இப்போ வேற மாதிரி திரும்பிடுச்சு.
நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னத ஆகாஷ் போய் பாட்டி கிட்ட சொல்லுவாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? இதுக்கு ஒரு முடிவு பண்ணிதான் ஆகணும். சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். கௌரவத்தை விட அந்த சேஷாத்ரியோட குடும்பம் முக்கியமா போயிடுச்சா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாட்டி. உங்க கௌரவத்தை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ சப்போர்ட் இல்லைன்னா என்ன, என்னால அந்த சேஷாத்ரி மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியாதா? இந்த கம்பெனி நம்மளோடது. பக்காவா டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி இன்னைக்கே அந்த சேஷாத்ரி மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அது என்னன்னு அவளை சொல்ல விட்டா தானே தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம்மா, நேத்து கூட அந்த ரேடியோ இன்டர்வியூல ஆரம்பத்துல நாம தெண்டல தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியா தானே தெரிஞ்சது அவ எதுக்காக அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணான்னு. அந்த மாதிரி இந்த விஷயத்திலையும் அவ பக்கம் ஏதாவது நியாயம் இருக்குமா? இதான காரணம்? அப்படி இல்ல ஆகாஷ். அவங்க கெஞ்சினதுக்காக மட்டும் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு மறுக்கல. அந்த கெஞ்சல்ல நம்ம பாட்டிக்கு பாதகமான சில விஷயங்களும் இருந்துச்சு. அதனாலதான் மறுத்தேன். சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்க பார்க்காத. இப்படியெல்லாம் பேர் எடுத்த நீங்க உங்ககிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் குழந்தை உயிரை காப்பாத்த பணம் கொடுக்கலங்கிற பேர் வந்தா நீங்க எப்படி உடைஞ்சு போயிடுவீங்க? அது உங்க கௌரவத்துக்கு எவ்வளவு பெரிய பாதகமா அமையும். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் கம்ப்ளைண்ட்ல சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பாட்டி. பணம் கொடுக்கலங்கிற பேர் வந்தா நீங்க எப்படி உடைஞ்சு போயிடுவீங்க? அது உங்க கௌரவத்துக்கு எவ்வளவு பெரிய பாதகமா அமையும். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் கம்ப்ளைண்ட்ல சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பாட்டி. இது அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் ஆகாஷ் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ரொம்ப பெருமையா இருக்கு தென்றல். நீ செஞ்சது 100% கரெக்ட். பாத்தியா ஆகாஷ், என் பேத்திய எந்த சூழ்நிலையிலையும் இப்படித்தான் சமயோஜிதமா யோசிக்கணும்.
நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யற. ஆனா தென்றல் நான் சொல்லாததையும் செய்யற. அதுவும் எனக்கு எந்த பாதகமும் இல்ல. நீங்க நினைச்ச மாதிரி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். காலம் முழுக்க வெளியே வர முடியாதபடி நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். ஓகே தென்றல் வா போலாம். குழந்தைக்கு உயிரை கொடுத்துட்டு என் குடும்பத்தை நடுத்தரவுல நிறுத்திட்டியேம்மா. இனிமே என் பிள்ளைய எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. நீங்க நல்லா இருப்பீங்களா? என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகட்டும். காலம் முழுக்க வெளியே வர முடியாதபடி நான் பண்ணிடுறேன். நீங்க கையெழுத்து கும்பிடுறது யாருக்கு வேணும்? என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. சித்து, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இதுக்கு மேல என்ன குழப்பாத. முதல்ல என்ன விஷயம் சொல்லு. அந்த சேஷாத்ரியோட குழந்தை, சேஷாத்ரியோட குழந்தை, அந்த குழந்தை இறந்துருச்சுங்க. என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? சித்து, உண்மையை சொல்லு. நீ நிஜமாவே சொல்லிட்டு இருக்கியா? ஆமா தென்றல். சேஷாத்ரி ஜெயிலுக்கு போறத நினைச்சு அந்த குழந்தை சாப்பிடாம அப்பா அப்பான்னு சொல்லி அழுது அழுது மூச்சு ஏறி இறந்துருச்சா? ஐயோ, இப்ப அந்த குழந்தை ஜிஎம்ல இருக்கான். நான் இப்ப உடனே போறேன்ப்பா. நான் வரேன். இருமா, நானும் உங்க கூட வரேன். போ, கிளம்பு. ஜாக்கிரதையா பதட்டப்படாம போங்க. பாத்து போங்க. புள்ள என்னை விட்டு போயிடுச்சு. அநியாயமா உன்னை கொன்னுட்டாங்களே. அந்த குழந்தை நிஜமாவே? ஆமா லட்சுமி, அந்த குழந்தை இறந்து போச்சு. குழந்தையோட அம்மா என்னடானா, குழந்தை இறந்ததுக்கு தென்றல் தான் காரணம்னு அவளை ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க. என்னங்க இது? அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு கேக்குறது கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு நம்ம தென்றல் எப்படி காரணமாவா? இதைத்தான் தென்றல் அவங்க கிட்ட எவ்வளவு சொன்னா, ஆனா அந்த அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. சரி வா,
அவகிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசி அவளை தூங்க வைக்கலாம். வா வாங்க. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால நான் இன்னும் எத்தனை பழியெல்லாம் சுமக்க வேண்டியிருக்குமோ. இப்படியே போச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வலி தாங்க முடியாம நான் என்னையே இழந்துடுவேன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. தென்றல், இல்ல எனக்கு புரியுதுடா. இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்த விரும்பல. நமக்கு நம்ம பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். வேற எதை பத்தியும் யாரை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை லட்சுமி. தென்றல், அப்பா நான் இருக்கேம்மா. நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்க. என்ன வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? அதானே. அது சரி, நாங்க என்ன அடுத்தவங்களா? நீங்க கூப்பிட்டுதான் நாங்க உள்ள வரணுமா? இது நம்ம வீடு தானே. எல்லாம் நல்ல விஷயம்தான். நாளைக்கு நம்ம தென்றலுக்கும் ஆகாஷ்க்கும் நிச்சயதார்த்தம். இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு அப்படியே தென்றலுக்கு பொட்டு வச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கோம். உங்க முகத்துல யாருக்கும் சந்தோஷமே இல்லையே. எங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனா திடுதிப்புன்னு வந்து சொன்னதும். இன்னைக்காச்சும் கொஞ்சம் என்ன பேச விடுறீங்களா? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு அக்கறையான அப்பா எனக்கு கிடைச்சிருந்தா நான் அந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டு அடிமையா வாழ்ந்திருக்க மாட்டேன். உங்க பொண்ணுக்காவது சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்கட்டும். கொடுத்து வைக்கலங்க. மாதவி, அது என்ன மன்னிச்சிருங்க மாமா. நம்ம கிளம்பலாம். வரேங்க. வரேம்மா. வரேங்க. வரேம்மா.
அதனால தென்றலை எங்களுக்கு கொடுத்துடுங்களேன். உங்க பொண்ணு நான் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்குவேன். என் மருமகளை என்கிட்ட கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். கொடுப்பீங்களா? தென்றல எனக்கு மருமகளா கொடுப்பீங்களா? தென்றல் அம்மா கிட்ட போய் உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைங்கன்னு சொல்லி படார்னு கால்ல விழுந்து கெஞ்சி இருப்பாளே. ஆமாண்டால், அது எப்படி நேர்ல பார்த்தது மாதிரியே சொல்ற? மாதவி கால்ல விழுந்து அழுதத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தென்றல் மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னான். அப்பதான் நானும் கண்ணனும் கொஞ்சம் நிம்மதியா ஆனோம். மாதவி வந்ததுனாலதான் எல்லாமே சுமூகமா முடிஞ்சது. அங்க இதுதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எத்தனை வருஷம் பழக்க வழக்கம்? எனக்கு அரும்பு மீச வந்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் மாசத்துல 2 நாள் உன்னை வந்து மீட் பண்றேன். என் வயசு பசங்க ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்குன்னு ஒரு பொண்ணு கூட இது வரைக்கும் பிறக்காம இருக்கா? அப்படி நான் என்னதான் பாவம் பண்ண? எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்ன வயசு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, கலர் இல்லையா? லாஸ்டா சொன்ன அழகும் கலரும் கொஞ்சம் கம்மி தான். ஆனா நாங்களும் ஹேண்ட்ஸமா தானே இருக்கோம். அழகும் புல்லு தான் கொடுக்கணும். இது லவ் விஷயம் இல்லையா? அதான் ரோஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரோஜா பூவை அர்ச்சனை தட்டுல வச்சுட்டு போறேன். என் வேண்டுதலை நிறைவேத்து கணேசா. உள்ள இருக்க பிள்ளையார்கிட்ட எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பா. அவங்களுக்கு சம்மதம் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். நான் எடுத்த முடிவு சரியா தப்பான உனக்கு தான் தெரியும். குழப்பத்தோட தான் உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். என் பாரத்தெல்லாம் உன்கிட்ட இறக்கி வச்சிட்டேன். நீதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். அப்படியா? சரிப்பா, மறக்காம வந்துருங்க. சரிண்ணே, கண்டிப்பா வந்துடுறேண்ணே. வச்சிடுறேன். பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நேர்ல வந்து சொல்லாம போன்ல சொல்றியா? இரு, பொண்ணு அங்க வந்து வச்சுக்கிறேன்.
என்ன பண்ண சொல்ற லக்ஷ்மி? சித்திய கூப்பிடலான்னா அவங்க ஊர்ல இருக்காங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து அவங்களால வரவும் முடியாது. இவன் தான் பக்கத்துல இருக்கான். இவனையும் கூப்பிடலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான். நான் ஒன்னும் கூப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லையே. உங்க தம்பி தான் ஒரு சரியான கோக்குமாக்கான ஆளு. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து ஏதாவது ஆடகுடமா நடந்துக்கிட்டாருன்னா அது எல்லாருக்கும் தர்ம சங்கடமா போயிடுமே. இந்த ஃபங்க்ஷன் நம்ம பையனை விட நம்மளுக்கு தாங்க இது உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல். ஏன் மாதிரி அப்படி சொல்ற? நாளைக்கு நிச்சயதார்த்தம் நம்ம ஆகாஷுக்கு தான். அதுல நமக்கு என்ன ஸ்பெஷல்? வழக்கமா ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க போறோம், அவ்வளவுதானே. சரியான தத்திங்க நீங்க. ஏய், என்னங்க நீங்க? இது கூடவா உங்களுக்கு புரியல? என்ன? நாளைக்கு நிச்சயதார்த்தம் நம்ம பையனுக்கு தான். ஆனா அந்த நிச்சயதார்த்தத்துல கிடைக்க போற அத்தனை மரியாதையும் நமக்கு தானுங்க. ஏன்னா நாம தான் அவனை பெத்த அம்மா அப்பா.